உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வானதி, உன் கையிலே எல்லாருக்கும் சரிங்க பரிமாறுமா. மாமா. மாமா, நீங்க காலையிலே சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு மட்டும் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருக்கேன். சரிம்மா. கரிகலன் மாமா, உங்களுக்கு பிடிச்ச தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணிருக்கேன். மாமா, உங்களுக்கு பிடிச்ச நெய் தோசை. அடியே, ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? தோ வரேன். என்னங்க பாட்டி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி. போதும் போதும் சாப்பிடுங்க. போதும். வானதி, சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் பெரியம்மா. குழம்பு ஊத்துமா. இத்தனை வருஷமா நானே சமைச்சு நானே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்சத வானதி சமைச்சு வச்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, இன்னங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இரு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். நீயும் சாப்பிடு. வானதி, சப்பாத்திக்கு புதுசா ஒரு குருமா பண்ணிருக்கே, ரொம்ப அருமையா இருக்குமா. அத்தை, நீங்க பல்லு வலிக்கிட்டீங்களா? உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா, வானதி அணி போட்ட டீ மாதிரி நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ஒண்ணு வேணாம். வேண்டாமா? ஒரு நல்ல டீயை மிஸ் பண்றீங்கம்மா. எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நடந்து நல்ல பேர் எடுக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணி, டிஃபன்லாம் வேற லெவல். எல்லாம் வானதி அண்ணியோட கை பக்குவம் தான். ஏய் நந்தினி, என்னடி சாப்பிடாமையே கைய கழுவிட்ட? எனக்கு பசி இல்ல. ஏன் நீங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நந்தினிக்கு என் மேல உள்ள கோவம் எப்படி உடனே குறையும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே குறையும். சீக்கிரமே சரியாயிடும் இந்த பிரச்சனை எல்லாம். நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அத்தை, நான் சமைச்சதுனாலதான் அவ சாப்பிடாம போனா. அப்புறமா நீங்க அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிடுங்க. அவ பசி தாங்க மாட்டா. சரிம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.